திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு மேடையில் எங்க கிட்ட கூட்டணியில் இருந்தாங்க, நாங்க இடஒதுக்கீடு கொடுத்தோம், துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன உங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டோமா? நாங்க துரோகம் பண்றது என்ன? யாரு துரோகம் பண்ணா? உங்க கூட்டணியில் இருந்தா நாங்க தியாகிகள், கூட்டணியில் இல்லைன்னா நாங்க துரோகிகளா? என்ன நாங்க துரோகம் பண்ணோம் உங்களுக்கு? 2019 நாங்க வந்துதான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. நாங்க 2019 உங்க கூட இல்லைன்னா அன்னைக்கே உங்க ஆட்சி காலாவதி ஆயிருக்கு, முடிஞ்சு போயிருக்கோம். எங்களால தானே 2 ஆண்டு காலம் நீங்க முதலமைச்சராக இருந்தீங்க. 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் கேட்டோமே, அந்த 10 அம்ச கோரிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு நாங்கள் கேட்டோமே. அந்த 10 அம்ச கோரிக்கையை தான் நாங்கள் கேட்டோம். 2 ஆண்டு காலம் என்ன செய்தீர்கள் நீங்கள்? 2 ஆண்டு காலம். அந்த 2 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை நான் உங்களை சந்தித்தேன். எதற்கு? வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று. கொடுத்தீர்களா? பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தை கத்துக்கிட்டாங்க. ஐயா அவர்கள் உங்களை எத்தனமோ சந்தித்தார், அப்பயும் பார்க்கலாம் பார்க்கலாம். பிறகு நாங்கள் ஒரு முடிவு செய்தோம். சட்டமன்ற தேர்தல் வருகிறது, பரவாயில்லை, தேர்தல் எங்களுக்கு பெரிதில்லை. எங்களுடைய ஐயா அவர்களுடைய 42 ஆண்டு காலம் உழைப்பு, 700 பேர் உயிர் தியாகம், லட்சக்கணக்கான மக்களுடைய தியாகம், சிறைக்கு சென்று வழக்குகள் எங்கும் இருக்கிறது. இத்தனை போராட்டம் எதற்கு? சமூக நீதிக்காக. இது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. இது அப்படிப்பட்ட சமூக நீதிக்காக அந்த தேர்தலில் நாங்கள் சமரசம் செய்தோம். என்ன? எங்களுக்கு இடங்கள் பெரிதில்லை, எங்களுடைய நோக்கம் சமூக நீதி, இடஒதுக்கீடு என்று. தேர்தல் நெருங்க நெருங்க பிறகு கடைசி நாள்ல எங்க 4 மணிக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 12 மணிக்கு என்ன சொல்றாரு? இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம், கையெழுத்து போட்டா நாங்க சட்டம் கொண்டு வருவோம். எவ்வளவு இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனா மனசுல இருந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு பாதம். இதெல்லாம் வெளியில சொல்றா என்னென்னமோ நடக்கும். இப்படிதான் கொடுத்தார் அவர், அறகுறையா கொடுத்தார், மனசே கிடையாது கொடுக்கறதுக்கு அவருக்கு. வேற வழியிலேயே இந்த இடஒதுக்கீடு 10.5 விழுக்காடு ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு உயர்நீதிமன்றமும் அதை ரத்து செஞ்சிருக்காது. தேர்தல் அன்னைக்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு கொடுத்தனால்தான் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சரி, ரத்து பண்ணிட்டாங்க. சரி, நீங்க கொண்டு வந்த சட்டம் தானே அது. நீங்க கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க. நீங்க மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது சொல்லுவீங்க? நீங்க உங்களுக்கு உண்மையிலே உணர்வு இருந்திருந்தால் நீங்க கொண்டு வந்த அந்த சட்டம், ரத்து பண்ண சட்டத்தை மீண்டும் அரசு கொண்டு வர வேண்டும் என்ற எங்கேயாவது நீங்க பேசுனீங்களா? இல்ல உங்களை சார்ந்த அமைச்சர்கள் பேசினார்களா? உங்களை சார்ந்த அமைச்சர்கள் 5 பேர் வன்னிய சமுதாயத்தில் இருக்கிறார்கள், அவர்களாவது ஏதாவது பேசினார்களா? இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இல்ல. பிறகு எதை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டோம் என்று? நீங்கள் தான் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள்.